எல்லாருக்கும் மதிய வணக்கம். இப்போ வந்து நம்ம பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இறால் பிரியாணி. நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமை கம்மி பொண்ணு வந்திருக்குது. அப்புறம் வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார், பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ வந்து இறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன். காட்ட பாருங்க, மணி ஆயிடுச்சு. வியாழக்கிழமைன்றதால எல்லாம் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்து இறால் கை வச்சு செய்யலாம் அப்படின்னு ஆஞ்சிட்டேன். ஆஞ்சி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் மசாலா போட்டு பெசரி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிடலாம், பிரியாணி தாளிச்சிடலாம். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் லாங் வீடியோ போட்டு. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். அரை ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் அதிகமாக போடும். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. மஞ்சள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போடலாம், வெயிலுங்க காரணம். தூள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம தேவையான விராக்கு தேவையான போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இதுல சாப்பிட போறோம், பிரியாணியில போடணும். இப்போ இதை வந்து நம்ம பெசரி வச்சுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இதுதான் போட்டுக்கலாம். எல்லாமே இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சமைக்க போறப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கணும், அதனால இதை எடுத்துக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிடலாம். கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம்ப்பா. வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. தயிர் வீட்டில் துவைச்ச தயிர் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அரை கிலோ இறாது, கொஞ்சம் போட்டேன். அவ்வளோதான். அடிச்சு குடிக்க போகிறேன். தயிர் நிறைய இருக்குது, அதனால மோர் அடிச்சு குடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை பெசரிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் அதிகம் போட்டு ஏற்கனவே போட்டு வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் போட்டதுனால அது மாதிரி தயிர் போட்ட உடனே வெள்ளையாச்சு. கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் மிளகாத்தூள். அவ்வளோதான். இது அப்படியே அரை கிலோ 150 ரூபாய். ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 150 ரூபா. ஷார்ட்ஸ் தாங்க நிறைய போடுறேன். இப்போ பெரிய லாங் வீடியோ போடல. ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. ஒரு நாட்டுக்கிழமை பிரியாணி செய்ய பாருங்க, அதுதான் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் போடுறேன். பார்த்துட்டு எல்லாமே வந்து நல்லா பார்க்குறாங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ட்டு கமெண்ட் கூட பண்ணுறாங்கப்பா. இப்போதான் வந்து ஓகே. இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ சீரக சம்பா அரிசி தான் எடுத்து போகிறோம். அதனால ஒரு இது போட்டுக்கலாம். டபரால் தான் செய்ய போகிறேன். குக்கர் போடலான்னு பார்த்தேன். அது வேலைக்கு போட்டோம்னா அந்த மூடி சரியாக தர மாட்டேன். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ண, நீங்க வந்து இவ்வளவுதான் பண்ண.
அவ்வளோதான், ஒரு பாக்ஸ் தான். அவங்க 2 பேர் தானே, 3 பேர் சாப்பிட்றது. இது போதும், அவ்வளோதான். இது அந்த நம்ம இது போதும், ஊற வச்சுக்கலாம். நான் சாப்பிட மாட்டேன் பள்ளி, வேண்டாம் சாப்பிட. இது வந்து நேற்று வாங்கினது. என்னாச்சுன்னா, நான் நேற்று வாங்கினேன். என் உடம்பு சரியில்லைங்க, செய்ய முடியல, மயக்கமாகிடுச்சு, படுத்துட்டேன். சாயங்காலம் செய்யலாம் தான், சாயங்காலம் வாங்கிட்டு வந்தேன், முடியல, படுத்துட்டேன். அதனால இது செய்யலை. இப்போ இன்னைக்கு செய்யறாங்க. அது உரிக்காமையே வேற வச்சுட்டாங்க. என்னால் முடியவே இல்லை, சுத்தமாக. நேற்று செய்யலாம், சாப்பிட்டு நானே சாப்பிடுவேன். செய்யலாம் தான் நான் எடுத்ததே, வாங்கினதே. அதை வந்து கடைசியில் சரி பரவாயில்ல, நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் கூட, அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை ஊற வச்சுக்கலாம்ப்பா. ஒரு புடி புதினா, ஒரு புடி வந்து கொத்தமல்லி. இது வந்து கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் கொட்டி ஊற வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும், இது சீரக சம்பா அரிசி கம்மியெல்லாம் கொடுக்குறாங்க. 1 தண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. கூட இருக்கலாம். ஏன்னா உடம்பு செல்லு மாத்திரை போட்டு வாங்கினா இருந்துச்சுங்க, உடம்பே முடியல. கால் இடுப்பு வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மாத்திரை போட்டு ரொம்ப முடியல. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு உடம்பு பயங்கரமாயிடுச்சு. இப்போ வந்து நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 50 எண்ணெய்க்கு மேலே, ஒரு 100 எண்ணெய்க்கு தான் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. வந்து சோம்பு போடுவோம். போட்டாச்சு. ஒரு 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ முட்டு, பட்டை, ஒரு 2 இலை, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப வந்து போட்டோம்னா வாசனை. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கம்மி தானே, அதனால 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். 2 தக்காளி மீடியம் சைஸ். அவ்வளோதான், வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணுங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் போட்டால் ஒரு வாசனை நல்லா இருக்கும். புதினா, புதினா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மாதிரி இதை பார்த்துட்டு அதை போட்டேன், அதுக்காக தான். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இறால போட்டுருவோம். இப்போ இது 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஃபோன் வந்து
இப்போ வதங்கிச்சுங்க, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டோம். இப்போ வந்து உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இது அடையாளம் வதங்கிச்சுங்க, கொஞ்சம் தான் இல்லையா, அதனால நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம். அதில் போட்டால் சரி ஆல்ரெடி. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர், அவ்வளோதான். வெயிலுக்கு நல்லா தயிர் வீட்டில் போட்டு வச்சுங்களா நல்லா இருக்கும். நல்லா வெளியில் வாங்கினா விட வீட்டில் போச்சுன்னா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் வச்சுன்னா இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறா கொட்டிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இறா கொட்டிக்கலாம். கொட்டிக்கலாம். இதெல்லாம் தண்ணி எதாவது இருந்துட்டு கொட்டிக்கலாம். இறா ரொம்ப இதுவாகணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா அதனால வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம இதுதான் போட்டோம், இப்போ என்னது இறா போட்டோம். இப்போ பிரியாணி போடுறோம். இதுவும் ரொம்ப இல்லைங்க, கம்மியாக தான் போடணும், பயங்கர காரம். ஓகே, அதெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா நான் வாயில் போட மாட்டேன் இன்னைக்கு. கரம் மசாலா அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டோமா, இதில் ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா லாஸ்ட்டில் கொஞ்சம் போடணும். எண்ணெயில் போடுற வாசனை வேற, இப்போ போடுற வாசனை. இது ஈஸி, கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இறா இது சிக்கன் மாதிரியே தான். இது சிக்கன் தான் வேகணும், இறா வந்து வேக வேண்டியதே இல்லை. நம்ம அரிசி வேகிறதுக்கும் இறா வேகிறதுக்கும் சரியா இருக்கும். இல்லை லப்பர் மாதிரி ஆகிடும் இறா வெந்ததுன்னா. நல்லா வாசனையாக இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம் அதில், இப்போயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் இல்லைன்னா வாசனை வந்து கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ பாருங்கள், தவிடு தான் போடுறேன். அதான் போட்டு ஆல்ரெடி சும்மா போடுறேன், சாங்கிட்டு அரிசிக்கு போடுறேன். அவ்வளோதான் பிரியாணி. தம்பி பொண்ணு வந்து நான் செய்யவே இல்லை, எதுவுமே செய்யலை. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்துடுச்சு, செய்ய முடியல, அதனால எதுவும் செய்யலை. அதுதான் இப்போ செய்யணும். ரெண்டே 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிச்சுங்க, தண்ணி ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா, அதனால தான். இந்த பாருங்க, எண்ணெய் வந்துச்சு பாருங்க, நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வரணும், அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இதால் 1 கப்பு அரிசி போட்டோமா, 2 கப் தண்ணி. தண்ணி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சரியாயிடும். ஏன்னா அது சிறு அரிசின்றதுனால அரிசி இதுவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதனால சரியா போயிடும். இது பாருங்க, கொஞ்சம் கூட 2 ஊற்றிட்டீங்க, கூடவும் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்க, நீங்களே பாருங்க.
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி உப்பு இருக்குது, இதில் உப்பு நிறைய இருந்தால் அதில் போட்டு பார்க்க முடியாது. அவளை பார்க்க சொன்னேன், எனக்கு தெரிலன்றான். அவ்வளோதான். இது கொதிக்கிட்டோம், தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். தயிர்லாம் எடுத்து வச்சிடலாம், தயிர் வச்சிடலாம், அப்புறம் செய்கிறப்போ செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது, தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். அரிசி வடிகட்ட வேணும் தண்ணி. இது வந்து சீரக சம்பா அரிசி தாங்க இது. சீரக சம்பா அரிசி ரொம்ப பிரியாணி வந்து வெவ்வேறையா இருந்தது. ஆல்ரெடி தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றிட்டோம், அதனால தண்ணி வந்து வடிகட்டிடும். தண்ணி வடிகட்டிட்டு போடும் அரிசி. தண்ணி கம்மியாக இருந்தால் அரிசி எடுத்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே போட்டுக்கலாம். எதுவுமே தண்ணி கரெக்டாக தான் போட்டுக்கலாம். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போடணும். போட்டுட்டு மூடும். இது வந்து சாயங்காலம் இது லாஸ்ட்ல போடுறதுக்கு. இது கொதிக்கிட்டோம். இப்போ தம் போடுறப்ப தான் நம்ம மூடி போட போகிறோம். இப்போ மூடி போடல, தம் போடுறப்ப தான் நம்ம மூடி போட போகிறோம். நேற்று அடிச்சு யாராவது என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ ஒன்றும் வாங்கலப்பா, வெள்ளி மோதிரம் வாங்கலாம்னு நினச்சேன், வாங்கலை, உடம்பு முடியல, படுத்துட்டேன், வாங்கலை. நீங்களாம் என்ன வாங்கினீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி ஒன்றும் வாங்கலை. போன வாட்டியாவது ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கினேன், இந்த வாட்டி எதுவுமே வாங்கலைப்பா, உடம்பு சுத்தமாக முடியல, அதனால் வாங்கலை. தண்ணி கொதிக்குது, சாதம் நல்லா பாதி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இது போட்டுக்கலாம், தம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா அரிசி நல்லா வேகணும். எங்க டிவிலையா? அது நான் சாப்பாடு போறேன்னு அந்த நாய்ங்களா எதோ கடிக்குதோன்னு கத்துறேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் தம் போட்டுக்கலாம். தண்ணி வத்திடுச்சு, இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அதில். இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இது சீரக சம்பா தானே, அடியில் தோசை கல் வைக்கணும். தண்ணி சொன்ன தண்ணி நிறைய வாங்கும் இறங்கி வச்சுட்டுமா. இப்போ வந்து தோசை வச்சு ஐக்கியம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ தோசை கல் சூடாகும். இப்போ சூடான உடனே நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். அடி பிடிக்கலங்க, இந்த மாதிரி வச்சதா இல்லைன்னா அடி பிடிச்சிக்குது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வச்சுட்டோம். நல்லா வெயிட் பண்ணி வச்சாச்சு. இன்னொன்று வெயிட் வைக்கலாம், தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். இடம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லை. அதனால வெயிட் வச்சுருந்தா நல்லா வந்துடும்.
அவ்வளோதான். ரொம்ப வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்துட்டோம், வெந்துடும். அவ்வளோதான். முக்கால்வாசி வெந்துச்சு. கொஞ்சம் தான் வேணும். தண்ணி ரொம்ப இல்லை பாருங்க. தண்ணி அதான் சொல்றேன், இது வந்து 2.5 கூட ஊற்றலாம்னு நினைக்கிறேன். தண்ணி அவ்வளோ எழுதுது பாருங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. நான் ஏன்னா 2-3 வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன். அது நம்ம அதே பாஸ்மதி ரைஸ்னா 1.5 தான் ஊற்றணும். இது வந்து 2.5 ஊற்றினாதான் இது கரெக்டாக இருக்கும். ரெண்டு கூட ஊற்றினேன், நீங்களே பார்த்தீங்க. 2.5 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி சுத்தமாக இதுவாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். ஊற வச்சேன் சுனிதா, அதை ஊற வச்சேன். அவ்வளோதான். ஒரு நோண்டு போட்டேன் பாருங்க. சூப்பர் பிரியாணி பலன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாக்கா தயிர் பச்சடி பண்ணிட்டு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வந்து மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்த புதினாலாம் எல்லாம் போட்டுட்டு மூடிடலாம். சூப்பராகிடுச்சுங்க பிரியாணி. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் கமாண்டில் இப்போ கேட்டாங்க, ஆஃப் பண்ணிங்க கேஸ் ஆஃப் பண்ணி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்டாங்க பிரியாணி வந்து செஞ்சு காட்டுங்க உங்கள் ஸ்டைலில் அப்படின்னாங்க. ஏற்கனவே சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன். இப்போ வந்து எறா பிரியாணி போடுறேன். ஒரு நாளைக்கு மட்டன் பிரியாணி போடுறேன். பாருங்கள், எறா இதெல்லாம் பிடிச்சிருக்குது. வாங்க எங்கள் வீட்டில் எறா பிரியாணி சாப்பிடுவீங்க. இப்போ இது பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலில் நிற்க முடியலைங்க, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. அதை மறந்துட்டேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ப்பா, பாய்.